அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி மனுஷனை அவர் உண்டாக்குகிறார். உண்டாக்கி ஒரு காரியத்தை அங்க மனுஷனுக்கு கொடுக்கிறார். என்னன்னா, இந்த பூமியில ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா, அவரைப் போலவே உண்டாக்குறாரு. அவரைப் போலவே எதற்காக உண்டாக்குறார் அப்படின்னா, இந்த பூமியில மனுஷன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கட்டளையிட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவன் பேச வேண்டும். ஆகவேதான் மனுஷனை பாருங்க, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி உண்டாக்குறாரு. ஏன்னா, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கிறார். ஆதாமுக்கு தேவன் என்னன்னா, அந்த தோட்டத்தை வந்து பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஒரு வேலையை கொடுக்கிறார். என்னன்னா, அவன்தான் இந்த பூமிக்கு ஒரு பொறுப்பாளி. இந்த பூமிக்கு அவன்தான் அதிகாரி. அவன்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தினார் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீத புஸ்தகத்துல அதை சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த ஆளுகையை குறித்து, இந்த அதிகாரத்தை குறித்து சங்கீதக்காரன் விரிவாக எழுதுறான் பாருங்க. சங்கீதம் 8 சங்கீதம் 8:3 வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். பாருங்க, சகலத்தையும், ஒரு காரியத்தையும் கூட இல்லை, எல்லாவற்றையும் ஆதாமுக்கு தேவன் இங்க என்ன பண்ணார்னா அவனுக்கு கீழ்ப்படுத்த செய்கிறார். அவனை ஒரு அதிகாரியாக, ஒரு அதிபதியாக, தேவனுடைய ஸ்தானாதிபதியாக, தேவனுடைய ஊழியக்காரனாக ஆதாமை தேவன் என்ன பண்றாருன்னா உண்டாக்கி அதிகாரத்தை கொடுக்கிறார். இங்க சொல்லப்படுகிறது 5ஆம் வசனத்துல, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி. இந்த இடத்துல பாருங்க, தமிழ் வேதாகமத்துல அது சரியா வந்து மொழிபெயர்க்கப்படல. ஒரிஜினலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெலோஹிம் அப்படின்னா கர்த்தரை போலவே, கர்த்தரை காட்டிலும் சற்று சிறியவனாக மாற்றினார், அவ்வளவுதான். தேவ தூதர்கள் காட்டிலும் இல்ல, தேவ தூதன் வந்து மனிதர்களுக்கு வேலை செய்யும்படி ஒரு பணிவிடை ஆவிகள், வேலைக்காரர்கள் மனுஷனுக்கு. ஆகவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை எப்படி வந்து தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல எழுதுறாரு பாருங்க. தேவனை போலவே உண்டாக்கி, தேவனுடைய சற்று சிறியவனாக்கி, அவனுக்கு கனத்தையும் மகிமையும் பிரசன்னத்தையும் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை கொடுத்துட்டு எல்லா விதமான காரியங்களையும் ஆதாமுக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை தான் ஆதாம் பாருங்க பாவம் செய்யும் பொழுது எழுந்து போயிடுறாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அதிகாரத்தை ஏன் இழக்கிறார் அப்படின்னா, தேவனோடு ஒரு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு வச்சுது. பாவம் வந்த பிறகு தேவனோடு ஒரு உள்ள உறவு வந்து ஆதாம் இடத்துல போய் வந்து சேர்க்க முடியல. தேவன் வந்து நினைக்கிறாரு, நான் ஆதாமுக்கு போயிட்டு வெளிப்படுத்தணும், நான் ஆதாமுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், அவனுக்கு நான் மீண்டும் அதிகாரத்தை குறித்த ஒரு சில காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா ஆதாமால தேவன் கிட்ட வர முடியல. ஏன்னா உள்ள பாவம் வந்தாச்சு. பாவம் வந்த பிறகு தேவனோடு கூட அந்த ஐக்கியம், உறவு கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன பிறகு உள்ள பாவம் வந்தாச்சு, சாபம் வந்தாச்சு, குறைவு, கண்ணீர், தாழ்ச்சி, எல்லா விதமான அவல நிலையும் வந்தாச்சு. மனுஷனை பாருங்க, ஒரு மணி மகுடம் போல உண்டாக்குனார். ராஜாவை போல இந்த பூமியில மனுஷனை உண்டாக்குனாரு. பாவம் வந்த பிறகு அவன் அடிமையாயிட்டான், பாவத்திற்கு அடிமையாயிட்டான், பாவத்திற்கு கீழே போயாச்சு, மேல வர முடியல. ஆகவேதான் தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, மறுபடியும் மனுஷனை தூக்கி எடுத்து, மறுபடியும் அவனுடைய பாவத்தை எல்லாம், பாவ கரைகள் எல்லாம் நீக்கி, அவனை மறுபடியும் சிங்காசனமுள்ள வாழ்க்கைக்கு உட்கார வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். ஆகவேதான் இதைதான் இயேசு கிறிஸ்து மூலியமாக மறுபடியும் இயேசு என்ன பண்றார் அப்படின்னா, இழந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு, அதாவது விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். என்னன்னா, அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார், சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு அவர் மறுபடியும் கீழ்ப்படுத்தி செய்து முடித்திருக்கிறார். ஆகவேதான் இந்த அதிகாரத்தை மனிதன் இழந்த பிறகு எங்க போச்சு அப்படின்னா, இந்த அதிகாரம் பிசாசு கிட்ட போச்சு. அவன் சொல்றான் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 5-6 வாசிக்கிறேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும்
இவைகளின் மகிமை உமக்கு தருவேன் சொல்றான் பாருங்க பிசாசு. இயேசு இந்த பூமியில வராரு, ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பிசாசு சொல்றான் பாருங்க, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை நான் உனக்கு தரேன் என்று இயேசு கிட்ட வந்து டிக்ளேர் பண்றான். ஆதியில அந்த அதிகாரத்தை தேவன் யாருக்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. இந்த ஆதாம் இந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பிசாசு கிட்ட என்ன பண்ணிட்டான், தாரவாத்துட்டான், தொலைச்சிட்டு போயிட்டான். இந்த அதிகாரம் அவங்க கிட்ட போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா விதமான நோய்கள், பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள், மனுஷன் எந்த விதமான மேல வர முடியாத அளவுக்கு பிசாசு தடுத்து நிறுத்துறான். மனுஷனால மேல வர முடியல. ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. பிசாசு கிட்ட தேவன் பாக்குறாரு, மனுஷனை உண்டாக்குனதற்கு அவரு பாருங்க ரொம்ப வந்து கவலைப்படுறாரு. ஏன்னா அவனை முதல்ல தேவன் உள்ளே கொண்டு வரும்பொழுது ஒரு ஆசீர்வாதமான திட்டத்துக்கு கொண்டு வராரு. ஏதேன் என்ற ஒரு தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து மனுஷனை அங்க வச்சுட்டு இன்பம் நிறைந்த ஒரு இடத்துக்கு மனுஷனை கொண்டு வந்து மனுஷனை எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் அவனை மூட செய்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆதாம் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய கிரியை, அந்த சிருஷ்டிப்பை அவன் அனுபவிக்க வேண்டும். அந்த சிருஷ்டிப்பை அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அதிகாரத்தை இழந்த பிறகு தேவன் பார்க்கிறாரு, மனுஷனை மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் அவனுடைய இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் நான் கொண்டு வர வேண்டும். மறுபடியும் நான் அவனை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். கனத்தினாலும் மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் தேவனுடைய ஆளுகையினாலும் அவனை மறுபடியும் நான் கொண்டு வர வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இயேசுவை இந்த பூமியில அனுப்பின நோக்கம் பாருங்க. பாவத்தை மன்னித்தாரு, அக்கிரமத்தை மன்னித்தாரு. அவர் அங்க சொல்றாரு 28:18 மத்தேயுல என்ன சொல்றாருன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க அற்புதமான காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட கூட நம்மை தேவன் ஆளுகை செய்யும்படி மறுபடியும் நம்மை ஜெனிப்பிக்கிறார். பழைய மனுஷன் என்ன நடக்குது அப்படின்னா, பழைய மனுஷனுக்குரிய அந்த எல்லா விதமான அவல நிலைகளையும் அவர் கல்வாரி சிலுவையில அவர் ஒன்றுமில்லாமல் செய்து முடித்திருக்கிறார். ஆகவேதான் இந்த புதிய விசுவாசியே பவுல் இப்படி சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இந்த அதிகாரமுள்ள மனுஷனை தான் பவுல் சொல்றார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன சொல்றார் அப்படின்னா, அவன் புதிய சிருஷ்டியாய் புதிய மனிதனா இருக்கிறான். பழைய மனுஷன் ஒழிந்து போயாச்சு, அடிமைப்பட்டிருந்த மனுஷன் ஒழிந்து போயாச்சு. கிறிஸ்துவோட கூட இப்போ ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்ற வல்லமையை பெற்ற மனுஷனை பவுல் அங்க வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஆவிக்குரிய ஒரு அதிகாரம் பெற்ற மனுஷனுடைய சாயல் அங்க வெளிப்படுகிறது. ஆகவேதான் இதை பவுல் பாருங்க, விசுவாசிக்கு இப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருடைய நிருபங்களில், அவருடைய எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் அங்க வெளிப்படுத்துறார். பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தறினார். இங்க சொல்றாரு என்ன, பவுல் என்ன சொல்றாருன்னா, எல்லா நாமத்துக்கும் மேல அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறார், சபை வந்து ஒரு சரீரமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவாகிய இயேசுக்கு எல்லா விதமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டால் சரீரமான சபை விசுவாசிகளாக நமக்கும் அதே அதிகாரம், அதே வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்க வந்து நான் வந்து இங்க நின்று பிரசங்கம் பண்றேன். நான் இங்க எப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னா, முழு சரீரம் உடையவனாக வந்திருக்கிறேன். இங்க தலை இருக்கு, தலையோடு ஒட்டி சரீரம் இருக்கு இல்லையா? இந்த
இந்த கழுத்து பகுதி மட்டும் இங்க வரல, தலை என் வீட்டுல வச்சுட்டு வரல. எப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னா, முழு சரீரம் உடையவனா நான் இங்க வந்திருக்கிறேன். அதே போலதான் கிறிஸ்துவோட கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தலையா இருக்கிறார். சரீரமாகிய சபை விசுவாசிய நமக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நம்முடைய பாதங்களுக்கு எல்லா விதமான அவருடைய கிரியைகள், கிருபைகள், எல்லா விதமான ஒரு அதிகாரத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு அவர் மறுபடியும் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த அதிகாரமுள்ள வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பது இன்னும் அவர் விளங்க செய்கிறார் பாருங்க. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். என்ன மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. எந்த விதமான அதிகாரமும் இல்லை, எந்த விதமான வல்லமை மனுஷனுக்கு இல்லை. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து தேவனோடு உட்காரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை, அதாவது உயர்தரமான வாழ்க்கைய, ஒரு சிங்காசனம் நிறைந்த வாழ்க்கைக்கு மறுபடியும் மனுஷன் என்ன பண்றாருன்னா, அவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் மாற்றி விட்டார். ஆகவேதான் இந்த அதிகாரத்தை குறித்த, இந்த அதிகாரம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, இந்த அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த அதிகாரத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், இந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்க வேண்டும், இந்த அதிகாரத்தை கட்டளிட வேண்டும். நான் சொல்றேன், நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் எப்படி கட்டவிழ்க்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆதியில பாருங்க, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆதாம் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது என்று பிசாசின் மீது அதிகாரத்தை செலுத்திருக்க வேண்டும். அவன் அந்த அந்த இடத்துல பிசாசின் மீது அதிகாரத்தை செலுத்தாம என்ன பண்ணார் அப்படின்னா, அதிகாரத்தை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்தணும் என்று தெரியல, இழந்து போன ஒரு மனுஷன் போல அங்க இருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து மூலியமாக அதிகாரத்தையும் வல்லமையும் எல்லா விதமான ஆளுகையும் பெற்றுக்கொண்டு இதை டிக்ளேர் பண்றாம ஒரு பயந்த சுபாவத்தோடு அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் உன்னுடைய பாதங்களுக்கு நான் மறுபடியும் கொடுத்துட்டேன், நீ தான் ஆளுகை செய்ய வேண்டும், என்னுடைய வார்த்தையை நீ உட்கொள்ள வேண்டும், என்னுடைய வார்த்தையினுடைய இருதயத்தில் வைக்க வேண்டும், வார்த்தையை வைத்து நீ கட்டளையிட வேண்டும், கட்டவிழ்க்க வேண்டும். ஆகவேதான் கோரேஸ் என்ற ஒரு மனுஷன் தேவன் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. அவனை கோரேஸ பேர் சொல்லி அழைக்கிறார். எதற்காக அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படி. இந்த கோரேஸ் எப்பேற்பட்ட ஒரு விடுதலையும் எப்பேற்பட்ட அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் உடையவனா இருக்கிறான். இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் எப்படி கட்டவிழ்க்கிறான், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போறான் என்பதை தேவன் கோரேஸை கொண்டு கற்றுக் கொடுக்கிறார், விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பழைய உடன்படிக்கையில ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:26 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:26. நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவர்களின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவன் என்றும் சொல்லுகிறவர். கோரசை குறித்து இங்க பாருங்க, கோரசை குறித்து அப்படின்னா விசுவாசிக்கு அடையாளமாக தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். இயேசுவோடு கூட ஆளுகை செய்கிற விசுவாசி எப்பேற்பட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கிறான், இந்த அதிகாரத்தை அவன் எப்படி கட்டவிழ்க்க வேண்டும், அபிஷேகத்தோடு வல்லமையோடு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அவன் எல்லா விதமான ஆளுகையும் அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம செய்யணும், தேவன் அதை விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாரோ செய்ய முடியாது, எந்த பாஸ்டர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது, தேவனே நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நான் உனக்காக பரிந்து பேசுறேன்னு செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லா விதமான அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை கட்ட வேண்டும், நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும், நீங்கள் கட்டளையிட வேண்டும், நீங்கள் பேச வேண்டும். சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு கீழா இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு அவர் கீழ்படுத்தினார். இப்ப நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தீர்க்கதரிசிகளாக தேவன் இயேசுவோடு கூட ஆளுகை செய்யும்படி மறுபடியும் நம்ம புதிய சிருஷ்டிகளாக தேவன் மாற்றி விட்டார். ஆகவே இந்த கோரேசை குறித்து சொல்றார் பாருங்க 28. கோரேசை குறித்து, அவனின் மெய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி, நீ கட்டப்பட்டு நின்றும்
தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவன் என்று சொல்லுகிறவர் நான். இங்க வர தேவன் சொல்றாரு கோரேசை பார்த்து. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் எருசலேம் நோக்கி நீ கட்டப்படு என்றும் என்ன சொல்றான்னா, கட்டப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட வேண்டும் சொல்லி சொல்லி அவன் கட்டுவான் என்று கோரேசை குறித்து இங்க தேவன் சொல்கிறார். அதே போலதான் விசுவாசிகளாகிய நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறோம். இங்க இந்த வசனம் சொல்லுகிறது, நான் என் ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்தி, தேவன் சொல்றாரு நம்முடைய வார்த்தையில் அவர் நிலைப்படுத்துவார். இப்ப நீங்க சொல்லி சொல்லி கட்ட வேண்டும். சுகம் என்னுடையதான் இருக்கிறது, சொல்ல வேண்டும், கட்ட வேண்டும். பொருளாதார செழிப்பு என்னுடையதா இருக்க வேண்டும். இப்படி சொல்லி சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்ட வேண்டும். அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசுவோடு கூட நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு வேற, நம்ம வேற, தனித்தனியா இல்லை. விசுவாசிகளாகி உங்களிடத்தில் அவர், உங்களுடைய இருதயத்தில் அவர் வாசமா இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவியின் மூலியமாக மறுபடியும் இயேசுனுடைய ஆளுகை நம்மளுக்கு உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அங்க செய்து முடித்த காரியத்தை சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, ரட்சிப்பின் மூலியமாக அவர் நமக்குள்ள வாசம் செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம் மீது இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியினுடைய அந்த பிரசன்னம் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவரும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் செய்து முடித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுத்து எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்றாரு, தன்னுடைய குமாரனையே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு எல்லா சூழலும் நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் நபரையும் நம்முடைய இருதயங்களில் தேவன் ரட்சிக்கப்படும் பொழுதே உள்ள அனுப்பிட்டாரு. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கோரேசுக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் வல்லமை கொடுக்கப்படுகிறது. கோரேசு ஒரு ராஜா போல இருக்கிறாரு. அந்த ராஜாவை தேவன் ஏற்படுத்துகிறாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜா பாருங்க, எல்லா விதமான காரியங்களும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும். கோரேசை போல இப்ப நமக்கு அபிஷேகம் வல்லமை கொடுக்கப்பட்டது என்றால், நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், கட்டவிழ்க்க வேண்டும். கட்டப்படும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல வேண்டும். எதெல்லாம் கட்டப்படலையோ உங்களுடைய வாழ்க்கையில, ஒருவேளை தரித்திரம் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், தாழ்ச்சி இருக்கலாம், வியாதி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, பவரை கொடுத்திருக்கிறார், அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். சுகத்தை நீங்கள் கட்ட முடியும், பொருளாதார செழிப்பை நீங்கள் கட்ட முடியும், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பேச முடியும். ஏனென்றால் நம்ம தனியா இல்லை, எல்லா சூழலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நான் தனியா இருக்கிறேங்க, என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் சொல்றாரு, எல்லா சூழலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு அவிசுவாசமான வார்த்தையை பேசுறாங்க. இது என்னால செய்ய முடியாது, டாக்டர் இது சொல்லிட்டாரு பாஸ்டர், டாக்டர் இது சொல்லிட்டாராம் பாஸ்டர், என்ன தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர், கொஞ்சம் ஜோம் பண்ணீங்க பாஸ்டர் அப்படின்னு கால் பண்ணி பாஸ்டருக்கு சொல்றோம். ஆனா இங்க தேவன் கோரேசை குறித்து என்ன சொல்லுகிறார் அவனா, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்ல வேண்டும். டாக்டர் சொன்னா பரவாயில்ல, நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, பரிகாரியாகி இயேசு எனக்கு இருக்கிறார், அவரின் வியாதிகளை எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்திருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்று நீங்கள் கட்டப்பட வேண்டும். சுகத்தை நீங்கள் கட்டப்பட வேண்டும். இதே போலதான் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும், கட்டப்பட வேண்டும். எருசலேமை நோக்கி கோரேசு சொல்றான், எருசலேமே நீ கட்டப்படு அப்படின்னு சொல்றான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நோக்கி பார்த்து, பரிசுத்த ஆவியினுடைய உதவி நமக்கு இருக்கிறது, அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறா யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல பரிசுத்த ஆவியான தவறா புரிந்து கொண்டு அநேக விசுவாசிகள் ஏதோ வாழ்றேன், வந்தேன், போனேன், சாப்பிட்டேன், செத்தேன் அப்படின்னு இருக்கிறாங்க. தேவன் அதற்காக நம்மளை பெயர் சொல்லி அழைக்கலைங்க. எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே ஏன் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவனுக்கேற்ற கிரியைகளை அனுபவிக்க முடியல அப்படின்னா,
அவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளியா இருக்கிறாங்க, அதிகாரமுடையவர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த அதிகாரத்தை விசுவாசி பயன்படுத்தலாம், பயன்படுத்தாம போலாம். அது யார்கிட்ட இருக்குன்னா, நம்மகிட்ட இருக்கு. அவர் எல்லாவற்றையும் புதுப்பித்து நம்முடைய கரத்துல, நம்முடைய வாழ்க்கையில குடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணணும்னா, எல்லாவற்றையும் நாம் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். கட்டப்படு என்று சொல்ல வேண்டும். அஸ்திபாரப்படு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். வேற எதையுமே கோரேஸ் சொல்லல. கோரேஸ் இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணல, இங்கிருந்து இங்க ஜம்ப் பண்ணல. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கோரேசை குறித்து வாயை திறந்து கட்டப்படு என்று சொல் என்று சொல்ல வேண்டும் என்று கோரேசை குறித்து இங்க இயேசு தேவன் சொல்லுகிறார். ஏன் இங்க நிறைய பேர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதம் வரல அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு வேற என்னென்னலாம் பேசுறாங்க. ஆனா தேவன் என்ன விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னா, விசுவாசிகளாக நாம் அவருடைய வார்த்தையை நாம் எடுக்க வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரே ஒரு காரியம் தேவை. என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் மாத்திரம்தான் அவர் கிரியை செய்ய முடியும். இல்லை என்றால் அந்த இடத்துல அவர் கிரியை செய்ய முடியாது. வேற என்னென்னோ வார்த்தைலாம் பேசினா பரிசுத்த ஆவியானவர் அது கிரியை செய்து முடிக்க முடியாது. நிறைய பேருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மங்கி நிலையில இருக்கிறார். அவரால் எரிய முடியல. அவரால் இந்த விசுவாசிகளை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம வேற என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த கிரியை சார்ந்து கொள்கிறார்கள். நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், எல்லா கூட்டத்துக்கும் நான் தவறாம வரேன், எல்லாம் கரெக்ட் பண்றீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை குறித்து அதிகமாக பேசுகிறீர்கள், நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்கள், எதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தேவனுக்கே சிருஷ்டிப்பின் மத்தியில என்ன தேவைப்பட்டது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை தேவைப்பட்டது. தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, ஆதியில தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, வெளிச்சம் உண்டாக வேண்டும். எங்க என்ன நடக்குது அடுத்தது அப்படின்னா, வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த இடத்துல அதற்கு முன்பாக வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வருகிறது அப்படின்னா, வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கேற்ப அதை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களோட கூட தான் இருக்கிறார். அவர் செய்து முடிச்சிட்டாரு. அவருடைய அபிஷேகம் வல்லமை உங்கள் மீது இருக்கிறது. நீங்கள் கட்டப்படுவதும் யாருடைய விருப்பம்? விசுவாசிகளாகிய நம்முடைய கரத்துல நம்முடைய விருப்பமா இருக்கிறது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க வாயை திறந்து என்ன பேசணும் அப்படின்னா, வாழ்க்கையில இருள் இருந்ததுன்னா வெளிச்சமே நீ உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். பேசுறது மட்டும்தான் நம்ம வேலை, கிரியை முடிக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதற்கு மாறாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எப்படி ஆதியில பேசி பேசி இந்த உலகத்தை உண்டாக்கினாரோ அதே போலதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமை விசுவாசினுடைய அதிகாரத்திலும் வல்லமையிலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தை பேசும்பொழுது அவர் அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல இருள் இருக்கிறது, தேவன் அந்த இடத்துல வராரு. அந்த இடத்துல இருள் இருக்கிறது. இதே நம்ம மனுஷங்கள் யாரா இருந்தா நினச்சிக்கோ, டேங்கப்பா என்ன இருட்டா கும்மிருட்டுடா அப்படின்னு நினச்சிக்கோ, இருக்கிற இருட்டுல என்ன இருட்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல இருட்டு இருக்கு. தேவன் பேசுறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த இருட்டை பார்த்து பேசுறாரு, வெளிச்சமே நீ என்னை நோக்கி வா அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. என்னென்னவோ பண்றாங்க, ஃபயர் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. தேவன் இருட்டின் மத்தியில ஃபயரை கொண்டு வரல, வார்த்தையை கொண்டு வருகிறார். அதே போலதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீங்கள் எல்லா விதமான ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் இதற்கு முன்பாக ஒரு அதிகாரத்துக்கு போனோமா, ஏசாயா 43:25 வாசிக்கிறேன். ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமான விளங்கும்படி உன் காரியத்தை சொல். என்ன சொல்றான் அப்படின்னா, பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன், அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கிறேன், அது எதையுமே நான் நினைக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு காரியத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா 26ஆம் வசனத்துல, நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி பாருங்க, ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு உண்டாக்கி தருகிறார். எங்க புதிய ஒரு சிருஷ்டிப்பு
விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை இங்க தேவன் தன்னுடைய புஸ்தகத்துல முன்பாக வெளிப்படுத்துறார் பாருங்க. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் என்றார். நீ சொல்லு, உனக்கு என்னவெல்லாம் வேணுமோ நீ என் கூட உட்கார்ந்து பேசு. அது எதை காண்பிக்குது அப்படின்னா, பிள்ளை என்ற ஒரு உறவை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த ஸ்தானத்தை தான் இழந்தாச்சு. தேவனுக்கு விரோதமாக சத்துருக்களா இருந்தும் பகைஞ்சரா இருந்தும் அவரை தேடல. அவர் ரொம்ப நாளா மறந்து போயாச்சு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, ஒரு பெண் வந்து ஆபரணத்தை மறப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ஒரு வசனம் சொல்லுகிறது. அதே வசனத்துல அடுத்த வரி சொல்லுகிறது, ஒரு மணவாட்டி தன்னுடைய ட்ரெஸ்ஸை மறப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு, என் ஜனங்கள் என்ன ரொம்ப நாளா மறந்துட்டாங்கப்பா அப்படின்றார் தேவன். அதே போலதான் விசுவாசிகளாகிய நாம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் வல்லமை ரொம்ப நாளா மறந்தாச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கையில தரித்திரம் இருக்கு, பிரச்சனை இருக்குது. இந்த மத்தியில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் கட்டளையிட வேண்டும். அந்த இடத்துல தரித்திரம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, பொருளாதார செழிப்பை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டளையிட வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு பயந்து எங்கேயும் ஓடக்கூடாது. இப்படிதான் பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, தேவனுடைய மனுஷன், உடன்படிக்கையின் மனுஷன், அதிகாரம் வல்லமை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஈசாக் என்ற ஒரு நபர் உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும் இல்லையா? ஒரு பஞ்சம் வருகிறது. எல்லாரும் அந்த பஞ்சத்தை பிழைக்கிறதுக்கு எகிப்துக்கு ஓடுறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, ஈசாக்கு இல்ல இல்ல, நீ இந்த இடத்துல இரு. உன் மேல அபிஷேகம் இருக்கு, வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, நான் உன் கூட இருக்கிறேன். நீ வாழ்க்கையில நல்லா மேல வரணும் அப்படின்னா உன்னுடைய உதவி எனக்கு வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வர வேண்டும் என்றால் உன்னுடைய கிரியை எனக்கு வேண்டும். உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய கரங்கள் தேவனுக்கு வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவன் தான் யூஸ் பண்ண வேண்டும். யாரும் வந்து யூஸ் பண்ண முடியாது. வேற யாரும் வந்து யூஸ் பண்ண முடியாது. தேவனே வந்து குறுக்கிட்டு, எப்பா இரு நானே உனக்கு செய்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டால், விசுவாசிகளை நமக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பஞ்சம் வருகிறது. பஞ்சத்தின் மத்தியில ஈசாக்க தேவன் செல்வ செழிப்பாக, சீமானாக, ஒரு பணக்காரனாக மாற்றுகிறார். என்ன பண்றார் அப்படின்னா, ஈசாக்கு விதை விதைக்கிறான் பாருங்க. அதிகாரம் வல்லமை அந்த இடத்துல வேலை செய்கிறது. விதை விதைக்கும் பொழுது அடுத்த வசனம், இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான். யார? அதிகாரம் பெற்ற மனுஷன், வல்லமை பெற்ற மனுஷன். ஒருவேளை தரித்திரத்துல இருக்கலாம், ஏழ்மையில இருக்கலாம், குறைவில் இருக்கலாம், தாழ்ச்சியில் இருக்கலாம். நீங்க வேற எங்கேயும் பயப்படாம, பேங்குக்கு போகாம, சீட்டு வாங்காம, கடன் வாங்காம அந்த இடத்துல நில்லுங்கள். அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பேசுங்கள். அதிகாரமுடைய மனுஷனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அந்த இடத்துல பஞ்சம் இருக்கு. ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, விதை விதைக்கிறாருங்க. அந்த இடத்துல எல்லாம் பஞ்சத்தை பிழைக்கிறதுக்கு எகிப்து தேசத்துக்கு ஓடுறாங்க. அங்க அந்த காலகட்டத்தில் எகிப்து தான் ஒரு செழுமையான நாடு. அங்க போயிட்டு பஞ்சத்தை நம்ம சமாளிச்சுதான் எல்லா மக்களும் ஓடுறாங்க. அங்க தேவன் சொல்றாரு, அதிகாரம் பெற்ற மனுஷனே நீ இங்கே இரு, உன்னுடைய கிரியை எனக்கு வேண்டும். அப்போ அந்த இடத்துல விதை விதைக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்படியே சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில், எந்த வருஷத்தில் பஞ்சம் இருந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, இப்படி தேவன் உயர்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய அதிகாரத்தை வல்லமையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்த அதிகாரத்தை தேவன் பாருங்க ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி விசுவாசிகளுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுக்கிறாரு. இங்க மோசே என்ற ஒரு பக்தனை பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கையில் அதிகாரம் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்று இங்க பார்க்க போறோம். இங்க மோசேவை தேவன் அழைக்கிறாரு. யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, மோசே வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். அவனுக்கு தேவனை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லை, எந்த விதமான செயல்பாடும் தெரியாது, அவனுக்கு அதிகாரம் தெரியாது, வல்லமை தெரியாது. ஆனா தேவன் பாருங்க என்ன பண்றாரு அப்படின்னா, மோசேவை அழைக்கிறார். ஒரு அதிகாரம் உள்ள வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கிறார், ஒரு வல்லமை உள்ள வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கிறாரு. அழைத்து என்ன பண்றாரு அப்படின்னா, நீ தான் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். என்னுடைய ஸ்தானத்திலிருந்து, என்னுடைய ஊழியக்காரனா இருந்து நீ தான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று மோசேக்கு தேவன் இங்க கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்க என்னன்னா,
மோசே அவனுடைய மாமனார் வீட்டுல இருக்கிறாரு. தேவன் பாருங்க அங்கே இருந்து சந்திக்கிறார், மோசேவை கூப்பிடுறாரு. ஒரு முச்செடியில தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா மோசேக்கு தரிசனமாகறாரு. அந்த இடத்துல அக்கினி ஜுவாலை எரியுது. எரியும் பொழுது ஒரு பச்சை முச்செடி வந்து எரிகிறது. ஒரு அற்புதமான காட்சியா இருக்குது. மோசே போய் பார்க்கறாரு. என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட போகும். தேவன் சொல்றாரு, மோசே நீ கிட்ட சேரக்கூடாது, நீ அங்கே இரு, நான் பரிசுத்தமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. நான் இஸ்ரவேலுடைய இந்த தண்டனைகள், இந்த அவமானங்கள், இந்த அடிமைப்பட்ட வாழ்க்கையை நான் மாத்த போறேன். அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு போக போறேன். அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போக போறேன். அழைக்கிறாரு. எதற்காக அழைக்கிறார் அப்படின்றால் அதிகாரத்தையும் வல்லமையும் அத்தாரிட்டியும் அவனுக்கு கொடுக்கிறாரு. வாப்பா, ஆடு பின்னாடி தண்ணி ஊத்துனது போதும், சாப்பாடு வச்சுட்டுலாம் போதும், நீ வா, கிளம்பி என் கூட வா, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், வல்லமையை கொடுக்குறேன். நீ எப்பேற்பட்ட மனுஷன், நீ உடன்படிக்கையின் பட்ட மனுஷன், என்ன பண்ணிட்டு இருக்க இந்த பூமியில? நான் உன்னை அதற்காக வச்சேன், ஆடு பின்னாடி போறதுக்கு, மனுஷன் பின்னாடி போறதுக்கு, இவனை நம்புறதுக்கு அவனை நம்புறதுக்காக வச்சேன்? இல்ல இல்ல, உன்னை அதிபதியா வைக்கிறேன், உன்னை அதிகாரியா வைக்கிறேன், நான் உனக்கு வல்லமையை கொடுக்குறேன் அப்படின்னு மோசேவை தேவன் அழைக்கிறார். மாபெரும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் சுவிசேஷத்தின் மூலியமாக. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். கூப்பிடுறாரு பாருங்க. அந்த காலகட்டத்தில் எகிப்து பார்வோன் அவன் தான் ஒரு சூப்பர் சுப்பீரியர் லீடர். அவனை போல அந்த அந்த காலகட்டத்தில் அவன் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். எல்லா மனுஷனையும் அவன் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த மனுஷனுக்கு நேராக, அந்த மனுஷனுக்கு சமமாக நீ உட்கார்ந்து அவனுக்கு மேலாக நான் உன்னை அதிகாரியா வைக்கிறேன், அதிபதியா வைக்கிறேன், வல்லமையை கொடுக்கிறேன். நீ என்னுடைய சார்பாக இந்த ஜனங்களை நீ விடுதலை செய்ய வேண்டும். நான் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மளுக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருது அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு உயர்தர நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? அந்த நாமத்தை இங்க வெளிப்படுத்துகிறார். நான் தான்பா எல்லாரை காட்டிலும் பெரியவர், நான் தான் அந்த வானத்தையும் பூமியும் படைத்தேன், எல்லா மனுஷரையும் நான் தான் படைத்தேன், வா அழைக்கிறாரு. இங்க மோசே அழைக்கும் பொழுது அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அங்க சொல்றாரு பாருங்க, வா நீ தான் போன அப்படின்றாரு பாருங்க. அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்பேன் வா என்றார். கூப்பிடுறாரு, தம்பி வா அப்படின்றாரு. அதற்கு மோசே சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றேன். பாருங்க, நிறைய விசுவாசிகள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் குட்டி, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே நான் பிரதான பாவி, ஆண்டவரே நான் பரிசுத்தமான பாவி, ஆண்டவரே நான் குட்டியா இருக்கிறேன், ஆண்டவரே என்னால எதுவும் செய்ய முடியாது, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஆண்டவரே நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆண்டவரே நான் இந்த ஜாதியான, ஆண்டவரே நான் இந்த தெருவில் இருக்கிற, ஆண்டவரே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தங்களை தாங்களே இப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம். தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய பார்வையில் நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அங்க கூப்பிடுறாரு, மோசே நான் உன்னை எல்லா விதமான ஆளுகைக்கு உட்படுத்தின மனுஷனா நான் உன்னை அழைக்கிறேன், நான் உன்னை அபிஷேகிக்கிறேன், நான் உனக்கு உதவியா இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆனா இந்த பூமியில சில காரியங்களை செய்யும்படி நீ தான் கட்டளையிட வேண்டும், நீ தான் ஆளுகை செய்ய வேண்டும், நான் உன் கூட உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு மோசேவை அழைக்கிறாரு. இப்போ மோசேவை அழைக்கும் பொழுது மறுபடியும் சொல்றாரு பாருங்க, தேவன் சொல்றாரு மோசேயை பார்த்து, யாத்திராகமம் 3:12, அதற்கு அவர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், உன்னுடைய இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். சொல்றாரு, வா நான் கூட தான் இருப்பேன், நான் விட்டு போக மாட்டேன், நான் உனக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் தரேன், நீ வா, நீ வந்து சில காரியத்தை நடப்பிக்க வேண்டும் தேவன் கூப்பிடுறாரு. ஆனா மோசே சொல்றேன், நான் வரமாட்டேன், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, அவன் பெரிய ஆள், ஆண்டவரே அவன் ராஜா, அவன்கிட்ட வல்லம் இருக்கு, ராணுவங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கு, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஆண்டவரே கதறாரு மோசே. கதறும் பொழுது, சரிப்பா மோசே நீ வீட்டுக்கு போ, நீ ஆடு பின்னாடி போ, நான் அவனை யாராவது தேடி போடணும். இல்ல தேவன் என்ன பண்றாரு, நான் மோசே தேடி வராரு. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பாளியா இருக்கிறீங்க, நீங்க எங்கேயும் ஓட முடியாது. தேவன் உங்களோட கூட தான் இருக்கிறார், உங்களை அழைக்கிறார். உங்க பாதங்களுக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் கொடுத்து விட்டார். எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும், நீங்கள் உரிந்து எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நம்ம பக்கம் இழுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த மனுஷனுக்கோ போகணும் இல்லை, நமக்கு வரும்படி. இது யாருக்கு தருகிறார் அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் தருகிறார். பாஸ்டருக்கு மட்டும் இல்லை,
அவங்களுக்கு மட்டும் இல்ல, எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு மட்டும் இல்ல, நம்மளுக்கு கிடையாது. இல்ல. இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். பாருங்க, மறுபடியும் சொல்றான், எப்பா அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க கேட்பாங்க, அவர் யாருப்பா எனக்கு தெரியாதுப்பான்னுவாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்றேன். அப்ப தேவன் பாருங்க வெளிப்படுத்துற, மறுபடியும் வெளிப்படுத்துற என்னன்னா, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாய் என்றார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். பாருங்க, மறுபடியும் சொல்ற, நீ போய் யார் போனோம்? மோசே போனோம். நீ தான் போனோம். அதிகாரமுள்ள வாழ்க்கை, வல்லமை வாழ்க்கை உனக்கு தரேன், நீ தான் போக வேண்டும். அதுல நான் மாத்தவே மாட்டேன். நீ தான் போனோம், நீ தான் எல்லாமே ஜெயிக்கணும், நான் உன்னை தான் அனுப்புவேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. மோசே மறுக்கிறாரு. அதுக்கு தேவன் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமா சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், இமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்று சொல் என்றார். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலுடைய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். என்ன சொல்றாரு அப்படின்னா, 20ஆம் வசனத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆகையால் நான் என் கையை நீட்டி, தேவன் சொல்றாரு, என் கையை நீட்ட போறேன்பா, என் கையை நீட்ட வேண்டும் என்றால் நீ வர வேண்டும், தேவன் கூப்பிடுறாரு. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. கடைசி யார் கையை நீட்ட போறான்ற மட்டும் நம்ம பார்க்க போறோம். அவன் சொல்றாரு, உடன்படிக்கையின் மக்களா இருக்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை மோசைக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துகிறாருப்பா, நான் தயவு கொடுக்க போறேன்பா, கிருபையை கொடுக்க போறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன், நீ போய் சொல்லுப்பா, அதிகாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இவ்வளவு நீண்ட பகுதி தேவன் சொல்றாரு. அப்படியே நீங்க 4ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அதற்கு மோசே சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்ன நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். பாருங்க, மறுபடியும் மறுக்கிறார். ஐயோ ஆண்டவரே, நான் போனா நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. என்னென்னலாம் தேவன் சொல்லி அவனுக்கு ஒரு கிளிப்புள்ள சொல்ற மாதிரி அவனுக்கு பாலை ஊட்டி எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் சின்ன சின்ன காரியத்துல தேவன் சொல்றாரு. அதிகாரமுள்ள வாழ்க்கையை அழைத்து வராரு. மோசே பாருங்க தொடர்ந்து மறுக்கிறாரு. அநேக விசுவாசிகளை தான் மறுத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில. பல வருடங்கள் ஓடியாச்சு. மறுத்து 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 பல வருடங்கள், பல நாட்கள் எல்லாம் ஓடியாச்சு. ஏதோ வந்து வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம், போனோன்னு இருக்கிற மாதிரி நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. தேவன் அதை விரும்பவே இல்லைங்க. நம்ம நல்லா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். இன்பம் நம்மகிட்ட இருக்கணும், சந்தோஷம், சமாதானம், பெருக்கம், நிறைவு, ஏராளம், தாராளம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை தான் மோசைக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி விரும்பி கூப்பிடுறாரு. வாப்பா, நான் உன்னை அனுப்புறேன்றார். மோசே போக மாட்டாண்டவரே, நான் பேச மாட்டேன், அவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப சில அடையாளங்கள்லாம் தேவன் கொடுக்குறாரு பாருங்க. சில அடையாளங்கள்லாம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அப்ப 2ஆம் யாத்திராகமம் 4:2 கர்த்தரை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். பாருங்க, அது ஒரு சாதாரண கோல். மோசே கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண கோல். அவன் ஒரு மேய்ப்பன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடை ஓட்டுறதுக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட கோல் இருக்கும். அந்த ஆடை விரட்டுறதுக்கு, ஏதாவது மிருகங்கள் வந்து அடிக்கிறதுக்கு இருக்கும். அந்த கோல் அவனிடத்துல இருக்குது. அப்போ அது ஒரு சாதாரண கோலா இருக்குது. அது என்னன்னு கேட்கிறாரு. அது கீழே போடாது, சர்பமா மாறுது. அப்போ மோசே விலைக்கு ஓடுறான். உடனே மோசே பயப்படுறான். ஐயோ என்ன அப்படின்றான். அப்ப என்ன பண்றான், பயந்தெல்லாம் ஓடாத, அங்கேயே நில்லு, அந்த பாம்போட சர்பத்தினுடைய வாழை பிடி என்ற வாழை பிடிச்ச பிறகு அது கோலாய் மாறுகிறது. பாருங்க, சாதாரண கோல்
பிற்பாடு அது தேவனுடைய அதிகாரத்தையும் வார்த்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு கோலாக மாற்றுகிறார். தேவன் மோசேயை மாற்றுகிறார். அவன் கையில் இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் மாற்றுகிறார். இப்படி தொடர்ந்து பல அற்புதத்தை செஞ்சுட்டு சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாம் உள்ளவன் என்றான். பாருங்க என்ன சொல்றான். எவ்வளவு வாட்டி தேவன் பொறுமையா இருக்கிறாரு. மறுபடியும் கூப்பிடுறாரு. பல அற்புதத்தை செய்யறாரு. மோசே வச்சு ரைட் ஹேண்ட் தூக்கி பாக்கெட்ல போடு, வெண்குஸ்த மாதிரி வந்துருச்சு. கதறான், ஐயோ ஆண்டவரே பயப்படாத, மறுபடியும் போடு அப்படின்ற. மறுபடியும் ஒரு சதையை போல அந்த கை மாறுகிறது. இவ்வளவு அற்புதத்தை செய்யறாரு, வல்லமையை காண்பிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, ஆண்டவரே நான் அதுக்கு முன்பாலாம் பேசல ஆண்டவரே, இந்த ஒரு வாட்டி பேசுறேன், திக்குவை ஆண்டவரே, நான் மந்தன் நாவ ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரே. அப்போ என்ன சொல்றாரு தேவன், மறுபடியும் குறுக்கிட்டு 16ஆம் வசனம், அப்போது கர்த்தரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதனால் நீ போ. யார் போனோம்? நீங்க தான் போனோம். மோசே போக கூடாது. இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க தான் தேவன் புறப்பட்டு போக வேண்டும் தேவன் விரும்புகிறார். பாருங்க, மறுபடியும் யாரை போக சொல்றாரு? நீ போ. ஒரு மனுஷனை சொல்றாரு, விசுவாசியில உங்களை சொல்றாரு. நீங்க தான் அது எல்லா விதமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அப்ப சொல்றாரு. பாருங்க, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதுக்கு அவன், ஆண்டவரே நீ யார் அனுப்பு சித்தமா இருக்கிற, யாராகிலும் அனுப்பும் ஆண்டவரே, நான் போல ஆண்டவரே, தயவு கூர்ந்து என்னை விட்டுருங்க. நீங்க மனசுல வச்சிருப்பீங்களே ஒரு மனுஷனை, அவனை அனுப்புங்க அப்படின்றான் மோசே. இல்லப்பா நீ தான் போனவா, கம் கம் அப்படின்றார் தேவன். செல்லமா கூப்பிடுற. இல்ல நான் உனக்கு போவே மாட்டேன், உன்னை விட்டு வாக்கு பண்ணார் இல்லையா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்றத இங்க காண்பிக்கிறாரு. பாருங்க தேவன், பாருங்க அங்க கெஞ்சிட்டு இருக்க வேலையா தேவனுக்கு. பாருங்க மோசை விட்டு போவே மாட்டாரு, வராரு, அவன் பின்னாடியே வராரு. அவன் மறுக்கிறான், இல்ல ஆண்டவரை போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், இதை நான் உமக்கு சித்தமான யாராவனா அனுப்புமன்றான். வராரு மோசே, தோல்ல நீ தான் வரணும், வா 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 என் கூட வா. தோல் மேல கையை போறாரு. கையை போட்டு, நான் கூட எதம்பா இருப்பேன், நான் வாயோட இருப்பேன், நான் உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையை கொடுப்பேன், நீ பேசு, தைரியமா பேசு, பயப்படாத அப்படின்றாரு மோசையை பார்த்து. தொடர்ந்து அதற்கு மறுபடியும் அவன் மறுக்கிறான். பாருங்க, அதற்கு அவன், ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றான். தொடர்ந்து கர்த்தர் சொல்றாரு, அப்போது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகி ஆரோன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழும், நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாக அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். பாருங்க, அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். பாருங்க, யாராக நீ இருக்க வேண்டும் என்றால் தேவனை போலவே நீ இருக்க வேண்டும், என்னை போலவே இருக்க வேண்டும். நான் உன்னை உண்டாக்கின நோக்கம், ஒரிஜினல் பிளான் இருக்கு இல்லையா, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படியே நான் உண்டாக்கி நான் உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன். அதுல இருந்து தேவன் ஒருபோதும் மனுஷன்கிட்ட இருந்து மாறவே இல்லைங்க. மனுஷன் பாவம் செஞ்சாலும் தேவன் தொடர்ந்து மனிதனை நேசிக்கிறவராக இருக்கிறார், தொடர்ந்து உறவாடுகிறார், பேசுகிறார், அவரை வெளிப்படுத்துகிறார். ஒரு நல்ல தகப்பன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரால் நான் நினைச்சிட்டு இருந்தா அதிகாரத்தை கொடுக்கவே முடியாது. சரி, ஒரு வாட்டி மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாச்சா, சரி இது நானே பண்றேன், நீ எங்க பின்னாடி அடிமை மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லல. இல்ல, அவங்களை சுதந்திரவாளியாக தேவன் மாத்துகிறார், பிள்ளைகளாக நேசிக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய பிள்ளைகள், சேஷ்ட புத்திரன், எனக்கு உண்டானவர்கள் எல்லாம் உங்களுடையது என்று சொல்லுகிறார். பாருங்க, தொடர்ந்து மோசேக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. நான் உன்னை தேவனாக மாற்றுகிறேன், வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ வராரு மோசே. அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவங்க மாமனார் கிட்ட போய் பேசுறாரு, நான் எகிப்துக்கு போக போறேன்பா, எங்க சொந்தக்காரெல்லாம் போய் பார்க்க போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, மனைவி பிள்ளைகள்லாம் கூட்டு கொண்டு போகும்பொழுது அங்க ஒரு வசனம் அந்த வசனத்துல சொல்லப்படுது. பாருங்க, யாத்திராகமம் 4:20, அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்தின் தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். எப்படி தேவனுடைய கோலா மார்ச் அப்படின்னா, கிறிஸ்து என்னவா இருக்கிறார் அப்படின்னா தலையா இருக்கிறார் இல்லையா, நம்ம சரீரமா இருக்கிறோம், தலையும் சரீரம் ஒன்றா இருக்கிறது, பிரிக்கவே முடியாது. அதே போலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா நான் உனக்கு தலையா இருக்கிறேன், நீ என்னுடைய சரீரமா இருக்கிற, ஆளுகையும் அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தை தான் எல்லா விதமான அதிகாரத்தையும் ஆளுகையும் உடையதா இருக்கிறது. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, சாதாரணமான கோலா இருந்தது ஒரு தடி,
அந்த தடி தேவனுடைய வார்த்தைக்கு நிகராக மாறுகிறது. தேவனுடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிற கோலாக மாறுகிறது. இப்போ மோசே கையில என்ன எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் கையில எடுத்துட்டு புறப்படுறாரு. கோல் இல்லைங்க, சாதாரண கோல் இல்ல. எதை எடுத்துட்டு போறாருன்னா, வார்த்தை வல்லமை எடுத்துட்டு போறாரு. இப்ப கிளம்புறாரு. கிளம்பும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா 21, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் பாருங்க, என்ன கையில கொடுத்திருக்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் மோசேக்கு. அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை வச்சு, இந்த கோலை வச்சுதான் எகிப்துல பலவிதமான அற்புதத்தை நீ செய்ய போற அப்படின்றாரு. மோசே கிட்ட சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது, யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. 22, அப்போது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். அப்போ மோசேக்கு அதிகாரம் வல்லமை இருக்கிறது. இப்போ பார்வோனுக்கு முன்பாக போறாரு. இப்போ பார்வோனுக்கு முன்பாக போய் பேசுறாரு. பார்வோனே, நீ என்னை அனுப்பிச்சு விடு. தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் போய் ஆராதிக்க வேண்டும். நாங்கள் அவங்களுக்கு குமாரராக இருக்கிறோம், குமார்த்திகளா இருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாங்கள் போய் தேவனை சுதந்திரமாக ஆராதிக்க வேண்டும் என்று தைரியமாக மோசே இப்போ என்ன பண்றாருன்னா பார்வோனிடத்துல பேசுறாரு. பார்வோன் நெக்லா சொல்றாரு, உங்க தேவன் எனக்கு யாரும் தெரியாது, அவர் அவருன்னு தெரியாது, நான் அனுப்பணும், இப்போ உங்க வேலையை பாருங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா உதாசீனமாய் ஒரு மாதிரி நெக்லா பேசி மோசே அனுப்புறாரு, கிண்டல் பண்ணி. அப்போ கிண்டல் பண்ணி அனுப்பும்பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பார்வோன் வந்து, நீங்க சும்மா இருக்கிறதுனால தானே போய் அங்க வேலை செய்யறேன்னு போய் தேவனை ஆராதிக்கிறீங்க. என்ன பண்றாருன்னா வேலையை கடுமையா மாத்துறான். சாப்பிட்றதுக்கு கூட ரெஸ்ட் இல்லை, அடிக்கிறான், உதைக்கிறான். வியாதி இருக்கு, வறுமை இருக்கு, கண்ணீர், பயம் எல்லாம் அந்த ஜனங்களுக்கு இருக்கு. அப்போ எல்லாம் போய் கதறாங்க. மோசேவே, நாங்க சும்மா இருந்தோமே, நீங்க விட்டுருக்கலாமே, நீ ஏன் வந்து குறைஞ்ச, ஏன் போய் பார்வனோட பேசின, இதனால பாரு எங்களை கஷ்டப்படுத்துறான் என்று ஜனங்கள் எல்லாரும் மோசே கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ முறையிடும் பொழுது மோசே ரொம்ப கஷ்டப்பட்டு தேவனிடத்துல போறாரு. யாத்திராகமம் 5:23, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லை என்று மோசே போய் கதறார் தேவனிடத்துல. ஆண்டவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, உம்முடைய வார்த்தையை கொண்டு நான் போய் பேசினேன், இதனால எந்த ஒரு விடுதலையும் நடக்கலையே, ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு தேவன் மோசே போய் தேவனிட கதறாரு. கதறும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசுறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். என்ன சொல்றான்னா, பலத்த கையோட நான் வந்து எங்களை விடுதலையாக்க போறோம்பா, நீ கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நீங்க விடுதலை ஆவீர்கள் என்று சொல்றாரு. தொடர்ந்து யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 10, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசுகின்றான். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த உதறுள்ளவன் என்றான். அதற்கு 13, கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். பாருங்க என்ன சொல்றா, ஒரு கட்டளை அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆரோனுக்கும் மோசேக்கும். தேவன் கட்டளையை கொடுத்து நீங்கள் தான் விடுதலையாக்க வேண்டும் தேவன் என்ன சொல்றாருன்னா, அதிகாரத்தை கொடுத்துட்டு வல்லமையை கொடுத்துட்டு அனுப்புறாரு. ஒரு அற்புதமான காரியத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் செய்யறாரு இருப்பாங்க மோசைக்கு. என்னன்னா 7ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பாங்க. பார்வோன் யாருங்க? அந்த காலகட்டத்துல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்ட பார்வோன். எல்லாமே அவன் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. பார்வோன் கீழே தான் எல்லா ராஜ்யங்களும் இருக்கிறது. அவன் தான் ஒரு சூப்பர் சுப்பீரியர் கிங், அவன் ஒரு கிங் மேக்கர், அவன் தான் ஒரு ராஜா. தேவன் சொல்றாரு, பார்ப்பா, அந்த ராஜாக்களை போலவே அவனை காட்டிலும் பெரிய ராஜாவாக நான் உனக்கு தேவனாக மாற்றுறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் மோசே கிட்டப்பா, நான் வந்து என்னை போலவே உன்னை மாற்றிருக்கிறேன். இந்த மனுஷனை பார்த்து பயப்படாத, இவங்கிட்ட இருக்கிற ஆளுகை, ரதங்கள், குதிரை வீரர்கள் எதை கண்டும் பயப்படாத, நீ என்னை போலவே உண்டாக்கி இருக்கிற, உன்கிட்ட என்னுடைய வார்த்தை இருக்கிறது. அவன்கிட்ட என்னவனா இருக்கலாம், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அதிகாரம், வல்லமை இருக்குது. அவனை காட்டிலும் நீ பெரியவன் என்று மோசே தேவன் என்ன பண்றாருன்னா பெயர் சொல்லி அழைக்கிறாரு. இப்போ அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரத்தை வல்லமை வச்சுதான் மோசே பாருங்க எகிப்து தேசத்துல போயிட்டு 10 அற்புதத்தை செய்யறாரு, 10 வாதைகளை வர வைக்கிறாரு. யாத்திராகமம் 7:19 கர்த்தர் சொல்றாரு பாருங்க. மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி,
நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகி அவர்கள் வாய்க்கால் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் ரத்தமாகும்படி உன் கையை நீட்டு. யார் கையை நீட்டினாங்க? மோசே. பாருங்க, யாருடைய கையை நீட்ட சொல்றாருன்னா மோசேவுடைய கரத்தை நீட்ட சொல்லுகிறார். அங்க 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா என் கையை நீட்டுவேன் சொல்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா அற்புத விதமாக அதிகாரம் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, தலையும் தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாக சபையும் நாம் இருக்கிறோம். நாம் கையை நீட்டும் போது, கரத்தை நீட்டும் பொழுது அந்த இடத்துல தேவன் கிரியை செய்கிறார். அதனால தான் சொல்றாரு, அப்பா உன்னுடைய கையை நீட்டி, அந்த இடத்துல நான் என்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் உனக்கு கொடுத்த அந்த அற்புத விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா ஆளுகை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு அற்புத விதமாக 10 வாதைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல விடுதலையாகி வெளியே வராங்க. விடுதலையாகி வெளியே வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, பார்வோன் பாருங்க, பார்வோனால பொறுத்து கொள்ளவே முடியல. இவங்க எப்படி போனாங்க அப்படின்னு பார்வோன் திகைத்து போறான். திகைத்து போய் மறுபடியும் இந்த ஜனங்களை அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பி பிரதானமான 600 ரதங்கள், குதிரை வீரர்கள், எல்லா விதமான பவர், அவங்க கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பவரையும் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்து பிடிக்க வேண்டும் என்று பின்னாடியே வந்து அவங்கள கேப்சர் பண்ண பின்னாடியே வரான். இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி நடந்து கொண்டு போறாங்க. பின்னாடி வந்து பார்வோனுடைய ரதங்கள், குதிரை வீரர்கள் எல்லாம் வருகிறது. பிரதானமான ரதங்கள்லாம் வருது. முன்னாடி செங்கடல் இருக்கிறது. யாத்திராகமும் 14:7 வாசிக்கிறேன் பாருங்க. பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனான். பாருங்க, இருக்கிற எல்லா விதமான பவரைய என்ன பண்றாருன்னா பார்வோன் யூஸ் பண்ணி எகிப்து ஜனங்களை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அப்ப பாருங்க, மோசே கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அதிகாரம் வல்லமை இருக்கிறது. பின்னாடி வந்து பார்வோனுடைய கூட்டங்கள் எல்லாம் வருகிறது. இப்போ ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, கதறாங்க. எகிப்து தேசத்துல பிரேத குழிகள் இல்லையா? எங்களை இந்த வனாந்தரத்துல சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் என்று ஜனங்கள் போய் மோசே கிட்ட முறையிடுறாங்க. அப்போ 13ல மோசே சொல்றா பாருங்க, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாருங்க, தைரியமா டிக்ளேர் பண்ணியாச்சு மோசே. தைரியமா இருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இன்னைக்கு பாக்குற எகிப்தியரை நம்ம பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு தைரியமா ஜனங்கள் இடத்துல போய் சொல்லிட்டு பின்னாடி மலைக்கு பின்னாடி போய் மோசே அழுதுருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, பின்னாடி இவ்வளவு பெரிய ஜனம் வருது ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நான் போவேன்? யார் அழுகுறது? அதிகாரம் பெற்ற மனுஷன், வல்லமை பெற்ற மனுஷன் பாருங்க, கதறாரு. எப்படி செய்ய முடியும்? இது என்னால எப்படி முடியும்? முன்னாடி செங்கடல் இருக்கிறது. அது மோசே அந்த இடத்துல அழுது கெஞ்சிருக்கிறார். எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? இது எப்படி நான் தப்பிப்பேன்? பின்னாடி வந்தாச்சு பார்வோனுடைய ரதங்கள், குதிரை வீரர்கள், எல்லா விதமான அதிகாரி மனுஷங்கள் பின்னாடி இருக்கிறாங்க. பின்னாடி வராங்க. முன்னாடி வந்து செங்கடல் இருக்கிறது. எல்லாம் நினைச்சிட்டாங்க, அவள் தான் இன்னைக்கு சோழி முடிஞ்சிங்க, அவள் தாங்க நம்மளை போட்டு காலி பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் கதறாங்க. மோசேவும் சேர்ந்து கதறாரு. அப்போ கர்த்தர் வெளிப்பட்டு சொல்றாரு 15ஆம் வசனத்துல, அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. என்ன சொல்றாருன்னா, அப்போ அதிகாரம் பெற்ற மனுஷன் நீதான் உன்னுடைய கரத்தை நீட்ட வேண்டும், நீதான் இந்த செங்கடலை பிளக்க வேண்டும், நீதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், புறப்பட்டு போங்கள் என்று தேவன் சொல்கிறார். பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான காரியத்தை தேவன் இந்த இடத்துல செய்கிறார். அப்ப அவர் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்பாடுகள் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை என்றால் அது ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் வராது. நிறைய விசுவாசிகள் இப்படிதான் அழுது கொண்டிருக்கிறார்கள். முடியாது, செய்ய முடியாது, என்னால மேல வர முடியல, எப்படி ஆண்டவர்? வியாதி கண்டா பயப்படுறாங்க, அழுகுறாங்க, கலங்குறாங்க, குடும்பத்துல பல பிரச்சனைகள், என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட ஏன் முறையிடுற? உன்னுடைய கரத்தை நிட்டு உங்களுடைய வாயில என்னுடைய வார்த்தையை வையுங்கள், சமாதானமான நிறைந்த வார்த்தையை வையுங்கள், வெற்றி நிறைந்த வார்த்தையை வையுங்கள், செழிப்பு நிறைந்த வார்த்தையை வையுங்கள். இதெல்லாம் வாயில வைத்து அதை பேசுங்கள், நீட்டுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாக நீட்டுங்கள். அவர் நீட்டும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கோணலா இருக்கிறதெல்லாம் நான் சபைப்படுத்துறேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முன்னாடி செங்கடல் இருக்குது, அவர் நீட்டும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா 21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டில சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. பிரியமானவர்களே,
எப்படி பாருங்க, தேவன் கிரியை செய்கிறார். அவருக்கு தேவை நம்முடைய நாவு. ஏன்னா விசுவாசிகளாகிய நாம் எல்லா விதமான அற்புதம், கிருபை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான காரியங்களை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நாம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, இதை இந்த உலகத்துல பாவம் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், இந்த இடத்துல பிசாசு சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அதெல்லாம் நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விசுவாசியாக நமக்கு தேவன் நம்முடைய பாதங்களுக்கு மறுபடியும் எல்லா விதமான கிரியைகளையும் முடித்து செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாயை திறந்து கர்த்தருடைய ஜீவனை பேச வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுவது, நீதிமொழிகள் 18:21 எப்படி சொல்லுவது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ அதிகாரம் பெற்ற மனுஷர்கள், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், சமாதானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும், கிருபை உள்ள வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த வசனம் சொல்வது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். ஆகவே தேவன் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜீவனை வைக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொள்ளென்றே ஆன்சரையும் கற்றுக் கொடுக்குறாரு. தேவன் கொஸ்டினை கொடுக்குறாரு, ஆன்சரையும் கொடுக்குறாருன்னா கர்த்தர் நல்ல கர்த்தர். அதே போலதான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, விசுவாசியில உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, எப்பா ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள், சுகத்தை தெரிந்து கொள், நல்வாழ்வை தெரிந்து கொள், வெற்றியை தெரிந்து கொள், முன்னேற்றத்தை தெரிந்து கொள், நிறைவை பரிபூர்ணத்தை தெரிந்து கொள். இதெல்லாவற்றும் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று கேட்ட சத்தியத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் உயர்ந்த மேலான நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. சகலமும் எங்களுடைய பாதங்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது எங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கட்டளிட முடியும், நாங்கள் கட்டவிழ்க்க முடியும், நாங்கள் கட்டப்பட வேண்டும்படி நீங்கள் எங்களை அழைத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தனியா இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், வல்லமை, அவருடைய வழி நடத்துதல் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் தைரியமாய் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படி நீர் எங்களுக்கு வழிவாசலை திறந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நீர் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. ஆனால் உயர்வான தரமான வாழ்க்கை நீர் வைத்திருக்கிறீர். அதற்கு நேராக நீர் இவர்களை கொண்டு போகும்படி சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி நீர் ஆண்டவர் இவர்களுக்கு சாதகமாக வெற்றியாக மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இவர்களை ஒரு மாபெரும் வெற்றிக்காக அழைத்திருக்கிறீர். அந்த வெற்றியின் மத்தியில கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு, அந்த நன்றியை உமக்கு செலுத்திட்டு வெற்றியை பங்கிடும்படி நீ உதவி பாராட்டுவீராக. எல்லாம் எங்களுடையதா இருக்கிறது ஆண்டவர். நாங்கள் கிறிஸ்துனுடையவர்களா இருக்கிறோம், கிறிஸ்து தேவனுடையவரா இருக்கிறார். எல்லாம் எங்களுடையதா இருக்கிறது. தைரியமா நாங்கள் எல்லா விதமான காரியங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்திற்காக நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு நம் குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென்.